வீட்டு சார்ந்த எல்லாத்துக்கும் வணக்கம். அதுவும் இன்க்ளூடிங் டீக்குக்கோட ஸ்டோரி கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கொற்றவை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவியும் இதான் ஃபஸ்ட்டு. சரி, ஒன்லைன்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி பேர் வந்து நெவர் லீவ். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயும் ஒரு காலேஜ் தான் கட்டுறாங்க. காலேஜுக்குள்ளே ஒரு பைக் என்ட்ரு ஆகுது. அந்த பைக்லேருந்து 2 பேர் வராங்க. அதில் அவங்க வந்து நேராக பார்க்கிங் போயிட்டு பார்க்கிங் லாட்லலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரிடா ஜிம்மி நீ பார்த்துட்டு வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வேறு யாருமே நம்ம ஜிம்மினும் நம்ம ஜேக்கும் தான். ஜேக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிம்மினும் காற்று வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரும் வந்து ஜிம்மின் மேலே டம்முன்னு இடிக்கிறாங்க. இன்றைக்கி ஆர்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஐயோ சாரிங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மின் வந்துட்டு, எது அண்ணனா, என்னை பார்த்தா உனக்கு அண்ணன் மாதிரி தான் தெரியுதா அப்படின்னு. அதுக்கு அந்த பையனும், ஐயோ சாரி அங்கிள் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது அங்கிளா, ஐயோ அங்கிள்லாம் வேண்டாம், அதுக்கு நீ அண்ணாவே கூப்பிட்டு போயிடலாம். ஆமாம் நீ யார் நியூ ஜாயினிங்கான்னு கேட்குறாரு. ஆமாங்கண்ணா நான் பிஜி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் யார் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதே ஸ்டூடெண்ட்டா, ஐயோ அப்போ உங்கள் பொண்ணை சேர்க்க வந்தீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். உனக்கு நக்கல்லாம் ஏன் என்னை பார்த்தாலும் ப்ரொஃபஸர் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ப்ரொஃபஸரா, நான் நம்ப மாட்டேன். நிஜமாகவே நான் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட் யாராவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தேடுறாரு. யாருமே வரல. அந்த நேரம் பார்த்து ஜேகே தான் வராரு. போயிட்டு ஜேகே இங்கே வாடா, நல்ல வேலை நீயாச்சும் வந்து என் மானத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா என்னாச்சு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அந்த பையனை பார்த்துட்டு, நான் ப்ரொஃபஸர் தான்டா, இவங்கிட்ட சொல்லுடா நான் ப்ரொஃபஸர்னு அப்படின்னு சொல்ல அவன் ஜேகேவும் அப்போ தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு செம்ம சாக்கு. அந்த பையனை பார்த்தா அவனுக்கும் செம்ம சாக்கு. ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அந்த பையனும் கே கே கிம் தேங் அப்படின்னு சொல்கிறான். இது இல்லை வேறு பையனாக இருப்பானோ, இல்லை அவனாக தான் இருப்பான். வேறு பையனாக இருந்தாலும் ஒரே பேர் எப்படி 2 பேர் கூப்பாங்கன்னு சொல்லி ஜேகே திங்க் பண்ணிட்டு, என்ன சொன்ன நீ அப்படின்னு. இல்லை என் பேரை வந்து கே கே கிம் தேங் அப்படின்னு சொல்கிறான். ஓ என்னடா சொல்கிற, நான் என்னடா சொல்ல சொன்னேன், நீ என்னடா சொல்கிற, நான் ப்ரொஃபஸர்ஸ்னு சொல்கிறா அந்த பையன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவனையும் போய் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். அது ஒரு வில்லேஜ். அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு எப்படின்னா, நிறைய வீடு இருக்குது, ஒரு வீடுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நிறைய வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு. அந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னா, நடுவில் வரண்டா வச்சு 4 பக்கம் சுற்றி தூண்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடு. அங்கே எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், அலங்காரம் பண்ணியிருக்கிறது. அங்கே குழந்தைங்க சிரிப்பு சத்தம் அதெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அங்கே ஒரு மேரேஜ் தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு ஆள் சரியான கட்டுப்பில் வேண்டா வெறுப்பாக உட்காந்துருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் பார்க்குறாரு. பார்த்தா செம்ம கடுப்பு இருக்குது. சுற்றி எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. அவரை தவிர அங்கே அவருக்கு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் தான், அது வீட்லேயே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அங்கே தான் நின்று மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாதர்லாம் வந்துட்டாங்க, வந்து நின்றுருக்காங்க. இவரும் மேலே ஸ்டேஜில் நின்றுருக்காரு. அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு நடந்ததை. அவர் வேறு ஒன்றும் நினைக்கல. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அங்கே நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஒரு கிளாஸில் சவுண்ட் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. திடீர்னு அங்கே இருக்க லீடர் பையன் வந்துட்டு, ஜங்குக் சார் வர அமைதியாக இருங்கன்னு சொல்லாமல் கிளாஸே பண்ணுறாப் சைலண்ட் ஆகிடுச்சு. ஜங்குக்கும் வந்து மேலே டெஸ்க் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு 2 கையும் ஸ்டாண்ட் பண்ணி ஏறி உட்காந்துட்டு, என்ன சவுண்ட் போட்டுட்ருக்கீங்கன்னு சத்தமாக சவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி மிரட்டிகிட்ருக்காரு. அப்படியே கிளாஸே பின்ட்ராப் சைலண்டில் இருக்குது. அப்போ ஜேகே பயங்கர கோவமாக, நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் அந்த காலேஜோட பேர் புகழ் எல்லாமே இருக்குது, மதிப்பு மரியாதை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. வெளியே கேம்பஸ்க்கு வெளியே நின்று ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருந்தான். என்ன நினைப்பாங்க பார்க்குறவங்க, உங்களவா சொல்லுவாங்க இந்த பையன் தப்பான பையன், சிகரெட் அடிக்கிறான், தம் அடிக்கிறான் அப்படின்னா சொல்ல போகிறாங்க. இந்த காலேஜே இப்படி தான் போல், அப்படி தான் நினச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு ஜேகே அந்த பையனை எழுப்பி, நீ சொல்லு அந்த பையனை என்ன பண்ணலான்னு கேட்க
கேட்குறாரு. அந்த பையன் காலில் விட்டுறது அமைதியாகவே நிற்கிறான். அப்போ பக்கத்தில் அந்த பையன் வந்துட்டு, சார் அவனுக்கு வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். அந்த பையன், சார் வேணாங்க சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார், அவன் கண்டிப்பாக மாறிடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். அப்போது அதெல்லாம் வேணாங்க சார், அப்படியே அனுப்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவும் ஒருவேளை அந்த பையன் திருந்தலைன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இருந்தவங்க எல்லோரும் யாருங்க சார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜேகே அந்த பையனை பார்த்துட்டு, தப்பு பண்ணவங்களுக்கு அது தெரியும், இனிமேல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது கிளாஸ் டைம் ஓவர் ஆகிடுது. அப்போ அடுத்து வந்து ஜிமின் கிளாஸ் தான். ஜிமினும் வராரு, ஜேகேவும் வெளியே போகிறாரு. அப்போ ஜிமின் ஜேகே பார்த்து, சார் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி வெளியே வாங்கன்னு சொல்லி ஜேகேவும் சொல்லி ஜிமினும் ஜேகேவும் தனியாக போய் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, ஜேகே இந்த மாதிரி நான் உன்னோட பேரில் வந்துட்டு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தேன்டா, அதை என்னால் திருப்பி கட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி 10 லட்ச ரூபான்றது வந்து பெரிய அமௌண்ட்டு, அப்போதைக்கு உனக்கே தெரியும் எனக்கு என்ன எமர்ஜென்சின்னு, இப்போ என்னால் கட்ட முடியலடா, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ என் பேரில் தானே வாங்கினேன், அதில் வந்து எனக்கும் கடமை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி சொல்லாமேவும், சரி மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்கிறாங்க. சரி இதில் என்ன இருக்குது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ நல்லதுக்காக தானே வாங்கினேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிமினியே அதை வாங்கியிருப்பாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. அது ஜேகேக்குமே தெரியும். அதனால் ஜேகே வந்து ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பணம் வேணுன்றதுனால தான் ஜேகே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட பேரில் இருக்க ஒரு லேண்டை வந்து விற்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அது அவங்க தாத்தாவுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க தாத்தா இருந்துட்டு அதெல்லாம் விற்கக்கூடாது, விற்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன் விற்க முடியாதுன்னு ஜேகே கேட்டதுக்கு, அது நான் இறந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மானால் விற்க முடியும், இப்போ அது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாமேவும், ஜேகேக்கு வந்து அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவங்க தாத்தாக்கு மட்டும்தான் ஜேகே மதிப்பார், மற்றபடி வேறு யாருமே மதிக்க மாட்டாங்க. ஜேகே வந்து அவங்க அப்பா மாதிரி, அப்படி வீணாக போயிடுவானோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டே இருப்பாங்க. அது ஜேகேக்கு வந்து கொஞ்சம் தன்மானம் அதிகமாக இருக்கும். அது சொந்த கால்லேயே நிற்கணும், சொந்த காலில் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கணும், நம்ம சொந்தமாக தான் எல்லாமே வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் போய் எதுவுமே ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜேகே. அவங்க தாத்தாவும் இப்படி சொல்லமே அவருக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. அப்போ சரி நான் உனக்கு நான் காசு தரேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்னன்னு சொல்லி ஜேகேவும் கேட்க, அப்போ நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜேகேவோட தாத்தாவும் சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு 10 லட்ச ரூபா கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சுருப்பாங்க. ஜேகேக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்குவார். சரின்னு சொல்லிட்டு அப்போ ஃபாதர் வந்துட்டு, ஜேகே உங்களுக்கு இந்த மேரேஜில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்க சவுண்டு போடுறது பார்த்துட்டு தான், ஐயோ நம்ம எங்கே இருக்கோன்றதே ஜேகே ரியலைஸ் பண்ணி வராரு. பார்த்தா எத்தப்ப டே தான் நிற்கிறாங்க. 2 பேர்த்துக்கு இப்போ மேரேஜ் ஆகுது. மேரேஜ் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு ரூமில் தான் டே வந்துட்டு நிற்கிறாங்க. டே வந்து நிற்கிறாங்க, கையில் மில்க் இருக்குது. என்னது இதுன்னு கேட்பாரு. ஆண்டி தான் கொண்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன், ஏன் உனக்கு அறிவே இல்லையா, ஏன் நீ சொன்னமாக யோசிக்கவே மாட்டியா அப்படி சொல்லி டேவை அப்படி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு பெட்டில் படுத்துப்பார். டே வந்துட்டு கீழே படுக்க சொல்லியிருப்பார். பாயெல்லாம் எடுத்து தலைவாணிலாம் எடுத்து கொடுத்துருவாரு. கீழே தான் படுத்துருப்பாங்க. டே மறுநாள் காலையில் ஆகும். ஜேகே இருந்துட்டு சுற்றி பார்ப்பான், டென்ஷனாக ஆகும். அவனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அப்போ தான் ஜேகேக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா, நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். இது எனக்கு தோணுச்சு நான் போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னோடய ஃபஸ்ட் எஃப்எஃப்ல, அதனால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு உங்களில் யாருக்காச்சும் பர்பிள் பட்டர்ஃப்ளை சேனல் தெரியும்னா அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ண தோணுச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஜாகியாஸ்.